இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சோம். பிரியாணி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இப்போ இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்க போகிறோம். பசங்க ஃப்ராக்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஃப்ராகு தூண்டிலாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்படியே காட்டுள்ள போயிட்டு ஒரு 2-3 கொம்பும் வந்து எடுத்துன்னு வந்துட்டானுங்க. ஸோ நம்ம தலைவனும் இருக்கிறான். காத்து கருப்பு. நம்ம தலைவனும் இப்போ மீன் பிடிக்கிறது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாரு. வர இடம் உங்களுக்கு காமிக்கல, காமிச்சிருந்தா அவள் தான் போகும்போது எங்க இருந்து அந்த இடத்துல காமிக்கிறது. ஃபுல்லா நடந்து வரவே முடியல, இதுல வீடியோ வேற எடுத்துன்னு வரணுமா இவனுங்களுக்கு. அங்க நம்மளோட இது பாத்தீங்கன்னா இதோ இங்கதான் நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம். எப்படி இருக்குது தண்ணி? அதாவது இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு காடு மாதிரி எப்படி இருக்குது. நம்ம மேல ஃபுல்லா நிழலா வந்து இருக்கும். ஜம்முன்னு கீழே ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இங்க உட்காந்துன்னு அப்படியே இங்க போட்டுன்னு ஜம்முன்னு மீன் பிடிச்சிருக்கலாம். என்னால விருப்பு. இப்போ வந்து மாட்டுன்னு சொல்லி நான் கூட்டு வந்துருக்கிறேன். மாட்டாதுன்னு இவனுக்கு சொல்றானுங்க. மாட்டினா இவனுங்களை நான் வச்சு செஞ்சிருவேன், மாட்டலன்னா அவனுங்க என்ன வச்சு செஞ்சிருவானுங்க. யார் செய்ய போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். தூண்டில் ரெடி பண்ணிட்டு வரோம். தூண்டில் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக போடும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம். எப்படி இருக்குது இடம், தண்ணி எல்லாமே வந்து பாருங்க. அங்க ஒரு வேலை பண்ணிட்டு ஒலிக்க வச்சுக்கிறாங்க. அதை காட்ட பண்ணிட்டான் வாயின் வந்தது ஒண்ணுதான்டா. இவ்வளவு தூரம் கூடணும் வந்துட்டு தூண்டில கட்ட தெரியலையா? என் மேலே எங்களுக்கு கட்ட தெரியலப்பா. நீ அவன் கட்டினதப்பா காமினா நேதரா டே இது பண்ற. சரி விடுற, அவனே சிக்க எடுப்பான்டா. டே வந்ததே நம்ம லேட்டு 8 மணி வரோண்டு 12 மணிக்கு வந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். எடுக்க மாட்டானா வர? சரி விடு, ஏதாவது ரெடி பண்றடே கொஞ்சம் சீக்கிரமா. நல்ல வேலை நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வரப்போய் ஒரு பிரியாணியோ ஒரு ஃப்ரைட் ரைஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். டைம் ஆகிடும். நாங்கள் என்ன வேலைக்கு வந்தாலும் வந்து மதியானம் ஆனால் சாப்பாடு சாப்பிடணும். லாங்காக இருந்துன்னு வைங்களேன், சோறு கட்டின்னு வந்துடுவோம். நாங்கள் அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு திருப்பி அந்த வேலையை ஆரம்பிப்போம். சோறு தான் முக்கியம் நமக்கு. எங்க பத்துறா சாமி? இப்போ மீன் மாட்டுல தானே இருக்குது உங்க எல்லாருக்கும். இப்போ சீமான் இருக்காருல்ல அவரு மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா தூண்டில் மொத்தத்தை எடுத்துன்னு வந்துட்டானுங்க. கோழி குடல் போடணும் அங்கேயே விட்டு வந்துட்டானுங்க. விட்டு வந்துட்டானுங்க. போறதுக்கு யாரும் வந்து போக மாட்டானுங்க. இந்த ஃப்ராக்ல என்ன மாட்ட போகுதுன்னு தெரியல. மீனே மாட்டுமான்னு தெரியல எனக்கு. இங்க ஃப்ராக்ல மாட்டோன்ற மீனே இல்ல நாங்க. ஓகே பாப்போம். மண்புழு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். இங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். மண்ணு எங்கடா இது? மண்புழு எடுக்குது ஃபுல்லா இலை தான் இருக்குது. தோண்டி எடுக்கட்டும். ஏதோ ஒண்ணு மாட்டுட்டோம். இலைப்புழு இருக்குமாடா, அது போட்ட மாட்டுமாடா? இலையா இருக்குதுன்றான். இல்ல நான் மண்புழு சி கட்டெரும்பு அதான் குத்து பேசாங்க. அது பேசுறாங்க. டிஃபரண்ட் டேஸ்டா இருக்குன்னு புரோட்டீனா போடலான்னு. எத்தனை நாள் என்ன நான் பூச்சியா போறது? கட்டெரும்பு அந்த மாதிரி ஏதாவது சின்ன எறும்பு வரும்போது சரத்குமார் படம் கட்டெரும்பு பாட்டு வருங்க. நான் வந்து வெயிட்டா போட்டிருப்பேன். பீப்பா போயிடும். அதனால பீப் போட்டுற வேண்டியதான். அதெல்லாம் இருக்குது படம். சொல்ல மாட்டான். யார் படம் பார்த்து சொன்ன? சொல்ல மாட்டான். சரி ரெடி பண்ணிட்டு வரோம். பேசினா பேசினே இருப்பானுங்க. ரெடி பண்ணிட்டு வரோம். தூண்டில இவரு மட்டும் செஞ்சுக்கினாரு. இப்போ செஞ்சுட்டு கட் பண்ணி நீங்க போட்டவனு குத்துட்டாரு. எப்படி குத்துட்டாரு? இது எங்க சிக்கி போயிட்டு எங்க தூண்டில் ரெடி பண்றது? இவ்வளவு சிக்கை இப்ப நம்ம வந்து எடுக்கணும். எப்ப எடுத்து நம்ம தூண்டில் லூஸ் பண்ணா அவள்தான்டா டேய், வேஸ்ட் ஆயிடும். அது தூண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பையன் இறங்கி இருக்கிறாரு வேட்டைக்கு. என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஜார்ஜ் கோபால் இது வரைக்கும் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் இருக்குது. ஒரு மீன் கூட பார்க்கல, சின்ன மீன் கூட. ஏய் அது எவ்வளவு டைட்டா கட்டி கொத்தம் தெரியுமா? ஏய் சரியான மீன்டா. மீன் இல்லடா, ஃப்ராக். ஏய் சரிடா, எத்ததாண்டா இங்க போறதுக்கு மீன்?
ஏய் ஜார்ஜ் கோபால் கிட்டே ஒரு திறமை இருக்குடா. நல்லா இதுல தண்ணியில போறதுக்கு ஃப்ராக் பாப்பா மாட்டுதான் ஃப்ராக்ல. இப்போ பார்த்தீங்களான்னா மீன் பிடிக்கலான்னா அந்த சைடு நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மீனே மாட்டலைங்க. 1 hour ஆயிடுச்சு. செட்டில் முழுதான் மாட்டிச்சே தவிர மீன் மாட்டல. சரி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே வந்து சின்னப்போ நாங்கள் வந்து கட்டஸ்ட் வந்து குளிச்சு அடையுது. அதான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது இங்கே வந்து மீன் மாட்டல. நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே கண்டிப்பாக மாட்டோம். அதனால தான் இங்கே வந்து அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்பாட் இன்னும் மஜாவாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேற லொக்கேஷனில் வந்துட்டோம். இப்போ மீன் பிடிக்கிறாராம், நண்டு பிடிக்கிறாங்களாம். நம்ம போய் பார்ப்போம் என்னதான் பிடிக்கிறானுன்னு சொல்லிட்டு. அங்கேயும் ஒன்றும் பண்ணல. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே அதை இது பண்ணி எடுத்து வலை போகிறோம். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ மீனா. மீன் வந்து என்னடா பிரச்சனை? போய் அங்கே போய் நாக்கு பூச்சி நோட்டுற பண்ணாராம். ஏய் இதே குடலே கோத்து போடுறா சாப்பிடாது. குடல் கோத்து போடுறா, அதாண்டா கோத்து போடுவாங்க. தூணில் எடுப்பா வரைக்கும் சார். அதான் அவ்வளோ மேலே போயிட்டுறா. அந்த ஓட்டில் போயிட்டுறா. லாக் பண்ணிடுறேன் கீழே. நீ தான் வரணும். தமிழை தள்ளி வந்துடுற. தமிழ் நீ முஞ்சிச்சா தமிழை தள்ளி வந்துரு. வலிக்க முடியாதுடா. நீ தானே வரணும். இங்க வாங்க. என்னத்தான் பூச்சி மாட்டிச்சு கேட்டுச்சு. மாட்டிச்சா அது ஒன்னோட பிடி. எப்படியுமே மாட்டாம போயிடுச்சு. நீ கூட்டு போனேடா அது அப்படியே பட்டாரு. மாட்டு இருக்கும் கண்டிப்பா. அங்க ஒண்ணுமே இல்லடா மயிறு. நான் சொன்னேன் எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா இல்லடா. எல்லாமே கரெக்டா இருந்தது. தூண்டில் கிண்டில் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நீங்களாவது பரவாயில்ல, இதே ஊர்ல இருக்கீங்க. நான் 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து உங்களுக்காக வந்து நான் அப்படியே சொன்னேன் டேம் கிட்ட போலாம் முடிச்சு கொடுக்கறனா அப்படின்னு சொன்னேன். நாட்டு மீன் கண்டிப்பா மாட்டேன். எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா இல்ல. டேய் எல்லாமே கரெக்டா வந்து டேய் என்ன இருந்தது? நான் எப்பவுமே ஃப்ராக் அப்படி போட்ட மாட்டாதனா. போட்ட உடனே அது அப்படினா மாட்றமா. நம்ம ஃப்ராக் தான் மாட்டோம் பண்ணுவாங்க பா. உனக்கு ஃப்ராக் யாரா வலி பண்ணுவாங்க. அண்ணா தூண்டில் இல்ல. எப்படினா வலி எப்படினா பண்ணுவாங்க ஃப்ராக் போட்டா. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மதியில நான் அவங்க கூட்டு போன இடத்துக்கு மட்டும் நான் அதெல்லாம் இப்போ என்னப்பா உங்களுக்கு அந்த வந்து ஆன்லைன்ல வந்து அது தான் பிடிக்கும். அது இருந்தா தான எல்லாமே பிடிப்பேன் நான். கத்துன ஒரே வார்த்தை நம்ம போன ஸ்பாட் தப்பு. நம்ம எப்படி பிடிக்கணும்ன்ற ஸ்பாட் யார் காமிச்சது? இவன் தான். ஆனா மீன் பாத்தியா இல்ல எப்படி வச்சுது? எப்படி வச்சுதானா கல்ல மாட்டலையே. மாட்டலன்னா நம்மள எக்யூப்மென்ட்ஸ் கரெக்ட்டா இல்ல. டேய் மீன் மேல குறச்சா மீன் அப்படினு சொன்னியா? மீன் பிடிக்கிறவன் எப்படி இருந்தாலும் பிடிப்பான் மச்சான். டேய் போடா நீ. ஓ அண்ணா गाइस இப்போ பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறோமோ இல்லையோ இன்னைக்கு கண்டென்ட் இதுதான். கிணத்துல குளிக்கிறோம், ஃபன் பண்ணீங்கனே. நல்ல ஃபன் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா இதோட பெருசா நாங்க வந்து நல்ல ஒரு நாங்க கத்துக்கணும். எப்படி நாங்க போனோம், எப்படி என்ன பண்ண எல்லாம் கத்துக்கணும். மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து பண்ணாம பண்ணிட்டானுங்க. அடுத்த தடவை மீன் பிடிக்கும் போது நான் கத்துற வந்து நானே பிடிக்கிறேன். பூங்காற்று தண்ணியில கண்ணாம்பூச்சி விளையாடுறது கொடுக்க போறோம். தமிழ் போனோட குதி தண்ணி ஏசி மறிக்குது. ஐயோ எவ்வளவு சில்லுடா டேய் தண்ணி. டேய் குச்சோனே ஜெலிப்பு வந்துச்சு. இவ்வளவு சில்லுடா சாமி. வேஸ்டம். ஆஹா பயந்த ஓடுறா. இது ஒரு வீடியோல
பேக் போட்டுக்கலாமா? பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க முடியல எங்களால், எங்களுக்கு பிடிக்க தெரில ஒத்துக்கிற உண்மையாகவே. மற்றவங்க மாதிரி வந்து தூண்டியில் போய் உயிரோடு இருக்கிற மீனை வந்து தூண்டியில் மாட்டி போட்டு பிடிக்கிற மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது. ஏன் மாட்ட மாட்டேன் மாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கு. கண்ணு முன்னாடியே பெரிய மீன் போதான் நான் மாட்ட மாட்டேன். ஆனா சத்தியமாண்ணா என்னை வந்து தூண்டில போட்டு பிடிக்கிறாங்க போல. ஆனா சத்தியமா வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு இடத்துல போட்ட உடனே வீடியோக்காகலாம் மீன் மாட்டாது. அதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பிடிச்சாதான் வந்து. சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன் மீன் பிடிக்கும் போது யார் யார் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எங்களால பிடிக்க முடியல சத்தியமா. அது மீன் பண்ண வச்சிருக்கிற இடத்துல தான் வந்து மீன் போட்டோடனே மாட்டோம். ஏரிலாம் வந்து போட்டோடனே மாட்டாது. அதனால எங்களுக்கும் வந்து மாட்டல. அதை விட்டு நாங்க ஆத்துலயும் போய் பிடிலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அங்கேயும் மாட்டல. டைம் தான் வேஸ்ட் எங்களுக்கு. வேற வழி இல்ல. செம்ம டயர்டு, வெயில் வர ரொம்ப கலைஞ்சிட்டோம். அது இல்லாம வந்து உண்மையா தலைவர் வந்து கலைஞ்சிருப்பாரு. ஏன்னா வந்து தலைவர் நேரத்தா லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப அதுதான் வந்து கதையே. குழம்பி வர மீனை கூட தட்டி விட்டா பையன் வந்து பிரேக்கப் கதைகள். பையன் வந்து 5 வருஷம் ஆசையா லவ் பண்ணாப்ல. அப்படின்னா இந்த விலங்க வச்சு தாங்குவாப்ல. அப்படி வந்து வீட்டுல இருந்து காலை வெளில வச்சா அப்படி போய் காலை வைப்பாரு. அந்த அம்மா வந்து இந்த கை மேல காலை வைக்கும். அந்த லவ் பட் வந்து நேச்சர்னா நான் லவ்ல ஏமாத்தி போக வேண்டியதுதான் லாஸ்ட் ரிசல்ட். அது வரையும் என் மச்சானை ஏமாத்தி போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஏமாத்தி போனாலும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு 2 பொண்ணு ஃபோன் பண்ணுது. அந்த பொண்ணுகிட்ட பேசி ஹோல்ட் பண்றோம். இத பேசுறது போய் அந்த லவ் எப்படி கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது கட்டாந்து என்ன வேண்டனா மச்சானுக்கு பிடிக்கல. ஏய் எப்படி மச்சானுக்கு பிடிக்கல? அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அது பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை வந்து சொல்ல தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, சிம்பிளா சொல்றேன். 5 வருஷமா லவ் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணு தான் உண்மையா வந்து இருந்தான். அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு 30 நாள் தான் வந்து பேசாம இருந்தான். எது 30 நாள் தான், 1 மாசம் பேசாம இருந்தான். அந்த 1 மாசத்துல வந்து வைசாக்ல இருந்து எவனோ ஒரு பையன் வந்து கல்யாணமே பண்ணி நான் வீட்டு விட்டு ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு. ஆனாலும் நம்ம பையன் வந்து கொஞ்சம் குறவு இல்லை. பையனும் வச்சுக்கலாம். 2 பொண்ணு பிரசன்ட்ல கம்பெனில இருந்து இந்த ஹோல்ல வச்சு அந்த பொண்ணை பேசுறான். அந்த பொண்ணு பேசும்போது இந்த பொண்ணை ஹோல்ல வைக்கிறான். இருந்தாலும் நாங்க ஏன் சொல்றோம்னா இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. பாவம் பையன் ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து என்ன ஒரே வருத்தம்னா வந்து அந்த பொண்ணு வந்து 5 வருஷமா லவ் பண்ணிட்டு நல்ல பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடியே போயிடுச்சு. அப்போ கூட வந்து அவனுக்கு வந்து சுயநிலைவு இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல சத்தியமா. என்ன சொல்றானா அந்த பொண்ணு வேற ஒருத்தர் ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணு அப்படியேப்பட்ட பொண்ணு கிடையாது. அதுதான் பசங்க வந்து அதுதான் பசங்க மைண்ட் செட் வேற, பொண்ணுங்க மைண்ட் செட் வேற. இப்ப ஏன் கதையும் சொன்னா சொல்லலாம் திரும்ப வச்ச மாதிரி. ஆனாலும் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வர மாதிரி என் அந்த பொண்ணு இருக்குது. என் அந்த பொண்ணு நான் என்னதான் துரோகம் பண்ணாலும் நான் என்னதான் பண்ணேன். ஏன்னா நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து சொல்றேன். ஆனா பசங்க வந்து உங்களுக்கு தான் தெரியும், நம்ம இப்படிதான் பேசி ஆகணும். ஜாலியா விளையாடி பாருங்களேன். 3 பேர் 4 பேர் தான் ஜாலியா இருக்குது. வேலைக்கு போவோம், வாரம் ஆனா வந்துருவோம், ஜாலியா இருப்போம். இங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லா வேலை பண்ணுவோம். மாதிரி இருக்கும். என்னன்னா மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் நரங்க மாதிரி இருக்கும். அந்த சண்டே வந்தாதான் இதுதான் எனக்கு ஹாப்பி, இதுதான் எனக்கு சந்தோஷம். ஏங்க ஏங்க அவன் டெண்டர் வர மாட்டேன். நம்ம டெண்டர் நம்ம போயிருந்தோம். ஏங்க அந்த ஒரு 5 நாள் 6 நாளும் எப்படி இருக்குன்னா, அந்த 5 நாள் நாங்க போன்லயே பேசிப்போம். அது வரலாம் பண்ணலாம், எங்க போகலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் வந்து இந்த நாள் தான் நாங்க வந்து டைம் போட்டே தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. நாங்க வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு 8 ஹவர்ஸ் எப்படி போச்சு, ஒரு 6 ஹவர்ஸ் எப்படி போச்சு. இன்னும் நாங்க ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இப்போ பிரியாணி சாப்பிடலாம்னு நினைக்கிறோம், போவோம். ஆனா நைட்டு வரையும் இதுதான் எங்க வாழ்க்கை. இந்த ஒரு நாள் தான் நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம்.
மற்றபடி ஃபேமிலிக்காக நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நாள் நாங்கள் ஒரு ஃபன்னாக பண்ணுறோம். பண்ணிட்டு அது வந்து வீடியோ எங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் காட்டலான்னு இருக்கோம். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி படத்தை வந்து நீங்கள் வீடியோ ஓகே ரீடேக் அப்படியே போய்தான் இருக்குது. தளபதி படத்தை நீங்க வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன் ஷோ அப்படின்ட்டு சென்னையில் நடக்கிற மட்டும் நீங்க பாட்டுருப்பீங்க. கரெக்டா பாட்டுருப்பீங்க. என்ன பாட்டுருப்பாங்க? ஆமா பாத்துட்டாங்கப்பா. அவர் வந்து தண்ணில குளிர்ல ஒரு மாதிரி பேசுறாரு. ஓகே ஓகே இவ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தளபதி படத்தை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க வந்து லோக்கல் இப்போ வந்து எப்படின்னா ஒரு 10 வருஷம் பின்னாடி அந்த காலத்துல எப்படி இருந்தது தியேட்டர் வந்து நாங்க அதான் ஒரு கிராமத்துல இல்ல கிராமத்துல ஃபேன் ஷோ எப்படி இருக்கும் அதை நாங்க வந்து காமிப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா ரோகிணில எல்லாம் வந்து சென்னையில எல்லாம் தேங்காய் எடுத்துட்டு வரைக்க முடியுமா? கற்பூரம் ஏத்த முடியுமா? நம்ம தியேட்டர்ல போட்டு தான் இருக்கானுங்க. என்ன பண்ணிக்கிறாங்களா? பண்ணிருக்காங்கடா. ஃபைன் நல்லோடே இல்லடா டேய். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. செல்லுடா டேய். சண்டை போட்டுக்கறாங்க. ஒண்ணுமே தெரியாதுடா. இருடா அப்பா. மச்சானோட லவ் ஃபெயிலியர் எல்லாம் அப்படி பேசுறான்ப்பா. நாங்க வந்து அதனால தான் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். காலையில ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட். ரோகிணினே இல்ல எல்லா தியேட்டரும் போறோம். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ தளபதி கச்சேரி. அதுதான் அம்புட்டு தான். ஒரு பேரே வரலாறுன்ற மாதிரி வரும்பா. இதோட வீடியோ க்ளோஸ். அடுத்த நம்ம வந்து சந்திக்கலாம். மீட் பண்ணலாம். பயங்கரமான வீடியோல வந்து மீட் பண்றோம் உங்களை. இன்னும் மிகவும் பயங்கரமா இருக்கும் அந்த வீடியோ. ஓகே தேங்க்யூ. கட் பண்ணு.